ஸோ நண்பா நீங்கள் சூப்பரான ஒரு டிஷ் பண்ண போகிறேன். என்ன டிஷ்னா நீங்கள் மட்டன் கிரேவி வைக்க போகிறேன். சூப்பராக செமையாக செஞ்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வைக்க போகிறேன் நண்பா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஓகே நண்பா. ஸோ அதே மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுங்க நண்பா. ஸோ நம்ம ஃப்ரெண்டு இருக்கார் பாருங்க, இவர் கும்பகோணம் வராரு. ஸோ அவரும் இருக்காரு, அவரும் நானும் சேர்ந்து தான் செய்யப்போகிறோம். ஓகே நண்பா. ஸோ வீடியோக்குள்ள போகலாங்களா? ஸோ இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து கிரேவி மாதிரி. ஸோ ஒரு 3 வெங்காயம் வந்து ஒரு மாஸ்டர் தான் கட் பண்ணார், கும்பகோணம் மாஸ்டர். ஸோ இப்போ தண்ணி ஊற்றி இது கொஞ்சம் அரைச்சிக்கலாம், நல்லாயிருக்கும். தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் அரையும். ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா அப்புறம் தண்ணி ட்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் எண்ணெயில் போடும்போது. ஸோ லைட்டாக போட்டுங்க, மூடிலாம் மிக்சியில் அடிச்சிடலாம். இப்போ இது அடித்தாச்சு. ஸோ இந்த லெவலில் அடிச்சுக்கோங்க. ஸோ நண்பா சட்டி நல்லா காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ வந்து எண்ணெய்லாம் ஊற்றலாம். இப்போ பாருங்கள், ஸோ இது பண்ணது ஏன்னா எண்ணெய் ஊற்றாமல் பண்ணுறோம், இது தண்ணிலாம் கொஞ்சம் வற்றிடும், ஈஸியாகிடும் சமைக்கிறதுக்கும். ஸோ அதில் கொஞ்சம் தண்ணி அலசி கொஞ்சம் ஊற்றுவோம். ஸோ ஃபயரை கொஞ்சம் ஏற்றிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஜிஞ்சர் garlic பேஸ்ட்டு, பச்சை மிளகா இல்லை கட் பண்ணி கொடுக்குறோம். ஒரு 5 பச்சை மிளகா போட்டுங்க. அது நம்ம ஸோ தேவையான உப்பு போட்டுக்கலாம். நம்ம வருமா எண்ணெய் போடவே இல்லை நண்பா. எண்ணெய் போடாமல் அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் போட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக குக் பண்ணிடலாம். ஸோ அது நல்லா கொஞ்சம் பாயிலாக வரணும். அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் இதாகும். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் இதாகிடுச்சு. ஸோ ஒரு 15 ml போட்டுங்க, பக்கத்தில் ஒட்டி ஆகும். பாருங்க நண்பா, ஒரு 15 ml 2 ஸ்பூனு 3 போடுங்க. எண்ணெய் ஊற்றியாச்சு. ஸோ இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் அதெல்லாம் ஒவ்வொரு கிராம் போட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் எண்ணெயில் பிடிக்கணும். ஸோ நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் எல்லாம் 1 கிராம். ஸோ எப்பயுமே பே லீஃப் கழுவி போட்டுக்கலாம். ஸோ பே லீஃப் போட்டாச்சு. ஸோ அதோட இது சேர்த்து போட்டுக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா ஒரு கொதி வரணும், நல்லா அப்போ தான் டேஸ்ட் இருக்கும். கரண்டி எடுத்துக்கலாம். இதில் நான் கொழுப்பு வச்சுருக்கேன், கொழுப்பு கட் பண்ணியிருக்கேன். ஃபேட் அப்படியே போட்டுடலாம். நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ரெடி பண்ணலாம். ஸோ அதை போட்டுலாம். அப்படியே வேகட்டும். அப்படி எண்ணெயில் கொஞ்சம் வதங்கட்டும். ஸோ இதில் கொஞ்சம் தண்ணியை மிக்ஸ் பண்ணி ஊற்றிடலாம். வேணும்பா ஜிஞ்சர் garlic பேஸ்ட் போட்டு ஒரு 5 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா இதாகிடுச்சு. ஸோ இந்த டைமில் உருளைக்கிழங்கு போட்டுடலாம். ஸோ மட்டன் கிரேவி மாதிரி உருளைக்கிழங்கு மிக்ஸ் பண்ணுவேன். உருளைக்கிழங்கு மட்டன் கிரேவி மாதிரி. ஸோ வேறு லெவலாக இருக்கும். ஸோ இது மூடி போட்டுடலாம். நல்லா வேகட்டும். ரொம்ப ஸ்பீட் வைக்கண்டா, பிடிச்சிக்கும். ஸோ ஓரளவு இருந்தால் வேகும். நம்ம இப்போ பேஸ்ட்டு தான் போடுறோம். டொமேட்டோ பேஸ்ட்டு சூப்பராகும். ஸோ நம்ம இப்போ பேஸ்ட்டு ஒரு 2 தக்காளி போடுற மாதிரி பேஸ்ட்டு போட்டுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா அப்புறம் தக்காளி கிரேவி மாதிரி ஆயிடும். போதும். ஸோ இதில் லெமனும் போடுவோம். அப்படியே ஸோ லெமன் போட்டாச்சு. ஸோ லெமன் புதுசாக அப்படியே போட்டிருக்கேன். ஸோ
ஸோ இதை அப்படியே கொஞ்சம் விட்டிங்கன்னா சரியாக போயிடும். ஸோ மஞ்சத்தூள் நடுவு கலராக இருக்கும் பார்க்குறது. ஸோ மஞ்சத்தூள் ஒரு 2-3 கிராம் போட்டுங்க, நல்லா இருக்கும். ஸோ இந்த நல்லி மட்டும் அப்படியே போட்டுடலாம். ஸோ அது கட் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட இது கிடையாது. ஸோ நல்லாயிருக்கும். ஒரே வேகட்டும் அப்படியே. ஸோ அப்படியே முடிய போட்டுடலாம். கொஞ்சம் வேகட்டும் அப்படியே. உருளைக்கிழங்கு வேகணும். ஸோ கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் வச்சுக்கலாம் ஃபயர். ஸோ நம்ம இப்போ மசாலா போட்டுடலாம். போட்டுட்டு கரம் மசாலா ஒரு 2 கிராம் போட்டுங்க, ஒரு 3 கிராம் போட்டுங்க கரம் மசாலா. ஸோ 5 கிராம் போட்டுங்க கரம் மசாலா. ஸோ மிளகா பொடி ஒரு 5 கிராம். எனக்கு கொஞ்சம் காரம் வேணும், நான் 7 கிராமாக கொடுக்குறேன். சைடில் இது போட்டுக்கலாம். ஒரு 5 கிராம் போட்டுங்க கொரியண்டர். மல்லி இலை, மல்லித்தூள், இதுதான் கொஞ்சம் ஒரு மசாலா கொஞ்சம் எண்ணெயில் ஃப்ரை ஆகும். ஸோ மட்டன் ஏற்கனவே பாயில் பண்ணது, அது மிக்ஸ் பண்ண போகிறேன். தண்ணியில் பாயில் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு மட்டன் பாயில் பண்ணனால. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறையா இருக்குது. ஸோ கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ மூடி விட்டுக்கலாம். ஸோ இது வந்து இப்படி தான் பண்ணணும். ரொம்ப பட்டிக்கிட்டிங்கன்னா உடஞ்சிரும். பண்ணிங்கன்னா மட்டன் உடையாது. ஏற்கனவே பாயில் ஆகிடுச்சு, ரொம்ப இதாகுது பாருங்கள். ஸோ இதுதான். ஸோ மூடியை போட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் கொஞ்சம் மசாலா பிடிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ நம்ம இப்போ அப்படியே தண்ணி ஊற்றிடலாம் பாருங்கள். அப்படியே தண்ணி ஊற்றிடலாம். அப்படியே ஸோ இது அப்படியே மிக்ஸ் பண்ணணும். சொல்லித்தரேன். போட்டு கிட்ட போல கிண்டிங்கன்னா நல்லா உடஞ்சிடும். ஸோ இதை அப்படியே பண்ணிங்கன்னா அப்படியே மசாலா மிக்சிங் ஆகிடும். சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. போட்டு கரண்டியை போட்டு இது உடஞ்சிடும் எல்லாம். அப்புறம் மட்டன்லாம் சின்ன கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ உருளைக்கிழங்கு வேகணும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஸோ இப்படியே போட்டுடலாம். ஸோ ஒரு வாட்டி இதே மாதிரி கிண்டி நான் காமிச்சிக்கிறேன் உங்கள்கிட்ட. இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக மிக்ஸ் ஆகி அப்படியே போட்டுடலாம். ஸோ ஓகே நம்ம ஸோ கொதிக்கிட்டோம். அப்படியே நம்ம ஆச்சு 5 நிமிஷம் 20 நிமிஷம் இது பண்ணேன். ஸோ வேறு லெவல் வச்சு கிரேவி பாருங்கள். ஸோ சூப்பராக ஆகிடுச்சு. ஸோ லெமன் போட்டிருக்கேன், இன்னும் நல்லாயிருக்கும், டக்கராக இருக்கும். ஸோ அதான் ரெடி. ஸோ உருளைக்கிழங்கு வெந்துருச்சா கூட பார்க்கலாம். உருளைக்கிழங்கு தான் மெயின். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. ஸோ இன்னும் இந்த சூட்லேயும் நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். ஸோ இதான் நண்பா. ஸோ நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும் எப்படி இருக்கேன். உப்புலாம் கரெக்டாக இருக்குது. ஓகே நண்பா. ஸோ மறக்காமல் என் வீடியோ கொஞ்சம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் வரும். ஓகே, ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரெடி ஆகிடுச்சு. பக்காவாக இருக்குது. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லலாம். ஸோ நல்லி பாருங்கள், இது கட் பண்ண முடியல. ஸோ அப்படியே ஃபுல்லாக போட்டோம் அப்படியே. ஸோ இதுதான் கிரேவி, மட்டன் கிரேவி, பொட்டேட்டோ மட்டன் கிரேவி.
ஸோ ரொம்ப ரெடி ஆகிடுச்சு நம்மளோட மட்டன் கிரேவி. ஸோ அருமையாக இருக்கும். இன்னும் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். இதுதான் ஸோ நான் இப்போ நல்லி இது கடிக்கிறது கஷ்டம். ஸோ இது ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், மட்டன் நல்லா பாயில் ஆகிக்கிறது, சூப்பராக இருக்குது, சூடாக இருக்குது. ஸோ ரைஸுக்கு இது சப்பாத்தி. ஸோ சப்பாத்தி வச்சு சாப்பிடுவேன். ஸோ இப்போ ரைஸ் வச்சாச்சு. ஸோ ரைஸுக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு. இவ்வளோ நல்லா வந்துச்சு. ஸோ நல்ல செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மசாலா இறங்கி இப்போ இது உடைக்கணும். மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும். வேறு லெவலில் ரொம்ப செம்ம டக்கராக. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் கண்டிப்பாக தெரியுங்க. பை என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஜஸாக்கல்லாஹ்.